It is Edappadi K. Palaniswamy who has fired the opening salvo for the 2026 Tamil Nadu elections. In an exclusive interview with India Today, the AIADMK chief lays out his political roadmap. A bold seat target, a message to the allies, and a blistering attack on the ruling DMK. EPS dismisses the DMK government's Pongal gift as a vote-buying exercise, insisting freebies will not sway voters this time. He says corruption and a complete breakdown of law and order under the so-called Dravidian model will be the core of AIADMK's campaign. The AIADMK chief makes his biggest claim yet, declaring that the NDA will storm back to power with 210 seats in the state. On alliances, EPS says the AIADMK is open to new partners and claims more parties are ready to join the NDA at this point of time. But when it comes to actor-turned politician Vijay, Palaniswamy is blunt, saying Vijay is not a political factor and that TVK has never fought an election, even as he keeps the alliance door firmly open. Taking direct aim at Chief Minister M.K. Stalin, EPS also alleged there is no sector free of corruption under the DMK regime, accuses the government of failing on law and order, and says the DMK must be voted out to restore governance in Tamil Nadu. Here is an excerpt from that exclusive interview the AIADMK chief gave to my colleague Akshita Nandgopal. Please take a look. So there you have it, the perfect moment of Edappadi Palaniswamy atop a bullock cart and riding the bullock cart. We'll go to the next location, try to catch him there. It's extremely chaotic here. People are jostling, trying to get a glimpse. கூட்டணி பத்தி பேசலாம். கூட்டணி என்ன பாஜகவோட ஏன் கூட்டணி பண்ணிருக்கீங்க? ஏன்னா ஒரு இமேஜ் இருக்கு. அவங்க சொல்றாங்க நாட்டை ஆளக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எல்லா கட்சியும் தான கூட்டணி வைக்குது. இதே திமுக கட்சியும் 1999ல பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருந்தாங்க. இப்ப கூட்டணி மாத்தி எங்களோட வச்சிருக்காங்க. 2001ல திமுக பாஜக சட்டமன்ற தேர்தல் சந்திச்சது. அவர்கள் கூட்டணி வச்சா நல்லா இருக்கு சொல்றாங்க. நாங்க கூட்டணி வச்சா தவறுங்கிறது எந்த விதத்துல சரி? தேர்தல் நேரத்தில் வருகின்ற பொழுது வாக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்குது. அந்த வாக்குகளை பெறுவதற்காக கூட்டணி அமைக்கிறோம். தீய சக்தி திமுகவை அகற்றப்பட வேண்டும். அந்த ஒத்த கருத்துடைய கட்சிகளாம் நாங்கள் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம். எல்லாரும் கூட ஃபைட் பண்ணீங்கன்னு சொல்றீங்க. அதாவது ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார். நீங்க ஆந்திர பிரதேசல பாத்தீங்கல்ல, எல்லாரும் ஒரு சைடு, ஜெகன் ஒரு சைடு. அதே மாதிரி இங்க கிடையாது. அந்த பக்கமும் இருக்குல்ல, திமுக பக்கம் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது. அதே போல எங்க தரப்புலையும் அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சில கட்சிகள் அங்கம் வச்சது. அந்த கட்சிகள் எல்லாம் இணைந்து இருக்குது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். ஆனா யூசுவலா தேர்தல்ல தமிழ்நாடுல திமுக அதிமுக இது ரெண்டு ஃபைட் தான் இருக்கும். இந்த வாட்டி இன்னொரு ஃபேக்டர் தான் உள்ள போட்டி இல்ல. இந்த வாட்டி மூணாவது ஃபேக்டர் இருக்கா? விஜய் சொல்றாங்க, நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா களத்துல இன்னும் அவங்களுக்கு சந்திக்கவே இல்லையே. களத்துல சந்திச்சா தான் அவர்களுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் கிடைக்கும். ஆனா ஏற்கனவே பலமுறை அண்ணா திமுக திமுக களத்துல சந்திச்சிருக்குது. நாடாளுமன்ற தேர்தலும் சரி, சட்டமன்ற தேர்தலும் சரி, உள்ளாட்சி தேர்தலும் சரி, கூட்டுறவு தேர்தலும் பலமுறை சந்திச்சு வெற்றி வாய்ப்பு பெற்றுக்கிறோம், வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம். இதுதான் நிலைமை தமிழகத்தை பொறுத்தவரை. இந்த முறை பொறுத்து, இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெறும் தமிழகத்துல. ஏன்னா தமிழக மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்போடு இருக்கிறாங்க. மிகப்பெரிய வெறுப்போடு இந்த ஆட்சி மேல் இருக்கு. இந்த வெறுப்பு தான் எங்களுடைய ஆட்சி அமைப்பதற்கு அடித்தளம். இல்ல அதான் ப்ராப்ளம் இல்ல சார். இப்போ நீங்க கூட அந்த வெறுப்பு இருக்கு இங்க தமிழ்நாட்டுல இருக்குது. கொந்தளிப்பு இருக்குது. ஆனா எல்லா தரப்பு போராட்டம் பண்றாங்க. அரசு ஊழியர் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், செவிலியர் போராட்டம், பகுதி ஆசிரியர்கள் போராட்டம், இப்படி டாக்டர்கள் போராட்டம், இப்படி தமிழகம் போராட்ட களமா மாறிட்டது. ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்ப்பை இந்த அரசுக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நம்பர் கொடுங்க சார். எவ்வளவு நம்பர் கிடைக்கும்? எவ்வளவு சீட் கிடைக்கும் அதிமுக இல்ல என்டிஏக்கு? என்டிஏ அனைத்து இந்திய அண்ணா திராவிட தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களிடத்திலே மிகப்பெரிய ஆதரவு நிலவி கொண்டிருக்கின்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில என்டிஏ இணைந்து எல்லாமே இணைந்து நாங்க
பணியாற்றிட்டு இருக்கிறோம். இன்னும் சில கட்சிகள் எங்க கூட்டணியில் வந்து சேர இருக்குது. யாரு சார்? சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவோம். விஜய் இல்ல, சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவோம். அது யார் வருவாங்கன்னு இப்ப சொல்ல முடியாது. எங்களை பொறுத்தவரை சில கட்சிகள் எங்களோடு வந்து இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக பலம் பொருந்திய கூட்டணி எங்களுடைய கூட்டணி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சுமார் 210 இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும்.